நெய்மருக்கு இன்ஜுரி ஆச்சு. அந்த சீக்கிரத்தை பத்தி நான் சொல்ல போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதை சொல்றதுக்கு முன்னாடி அண்ணன் வந்து டெய்லியும் ஃபுட்பால் வீடியோஸ், டாக்ஸ், பிளாக்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு ஃபாலோஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அண்ணனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஸா இருக்கும். ஸோ என்ன கதைன்னா, லைக் ரொனால்டோ, மெஸ்ஸி இவங்க கிட்ட இருக்கிறது தலைவங்கிட்ட இல்லை. அதுதான் டிடி. ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்கலாம், கடுப்பாக இருக்கலாம். ஆனால் ஒரு கோச்சிங் டைம்ல இருந்து ஒரு பிளேயராக பார்த்தீங்கன்னா அதான் உண்மை. ஸோ ரொனால்டோ, மெஸ்ஸி அவங்க வந்து டெடிகேஷனாகவும் டிசிப்ளினாகவும் வந்தனால மட்டும்தான் இன்ன வரைக்கும் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு இன்ஜுரி வந்தாலும் அவங்க டக்குன்னு கிளியராக உள்ள வந்துருவாங்க. ஏன்னா அவங்க ஃபிட்னஸ் லெவல் அப்படி இருக்கும். அவங்க அவங்க உடம்பு அப்படி பார்த்துக்கிறாங்க. ஒரு வயசுக்கு மேலே நம்மளும் நம்ம உடம்பு அப்படி பார்த்துக்கிட்டா மட்டும்தான் ஸோ இப்படி கன்சிஸ்டன்சி நம்ம விளாட முடியும். தலைவன்ட்ட வந்து அந்த கன்சிஸ்டன்சி தான் கொஞ்சம் கிடையாது. ஏன்னா தலைவன் பர்த்டே வந்தாலோ இல்லை அவங்க குடும்பத்தில் யாருக்கா பர்த்டே வந்தாலோ பார்ட்டிஸ் அட்டன் பண்ண போயிடுவான். எவ்வளோ பெரிய மேட்சாக இருந்தாலும். ஸோ அந்த பார்ட்டிஸ் தான் ஒரு ரீசனா அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப இருக்கிறது பிரச்சனை. ஸோ டிசிப்ளின்றது ஃபுட்பாலில் ரொம்ப முக்கியம். அதனால தான் இன்ன வரைக்கும் நம்ம ரொனால்டோ, மெஸ்ஸியை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ என்னதான் இப்படி சொன்னாலும் எனக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி நெய்மர் வந்து விளையாடணும். அதுதான் நம்மளோட ஆசை. அதுக்கு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். நம்ம கேங்க ஒருத்தர் இருப்பான், சரியான ஆட்டக்காரனாக இருப்பான். நைட்டு 12 மணிக்கு தான் தூங்குவான். காலைல 6 மணி செஷன் இருந்தாலும் அவனுக்கு இந்த வீடியோ அமைச்சு தூங்குறா பரமான்னு சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். நெய்மர் திரும்ப வருவான்னு நம்ம பார்க்கத்தான் போகிறோம். ஜாலியாக இருக்கத்தான் போகுது. வித்தைகள் காத்துட்டு இருக்கு. பார்க்கலாம்.